நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் உள்ள சாஸ்தா கோவில்களிலேயே மிகவும் புகழ்பெற்றதும் முக்கியமானதும் ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்ட சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா தல கோவிலாகும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் சபரிமலை அமைந்துள்ளது. கேரள சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆண்டு முழுவதுமே திறக்கப்படுவது இல்லை. இந்த கோவிலில் மண்டல பூஜை, மகர விளக்கு, விஷு மற்றும் மலையாள மாதத்தின் முதல் நாட்களில் மட்டுமே கோவில் திறந்து பூஜைகள் செய்யப்படுகிறது. ஐயப்பனின் பிறப்பு. நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையாண்மையும் கொண்ட பாண்டிய மன்னரும் பந்தளத்து அரசருமான ராஜசேகர் அவருடைய குடிமக்களால் மிகுந்த மரியாதையுடன் போற்றப்பட்டார். அவருடைய ஆட்சி காலம் அந்நாட்டின் பொற்காலமாக இருந்தது. ஆனால் மன்னருக்கோ மிகப்பெரிய மனக்குறை ஒன்று இருந்தது. அது அவருக்கு குழந்தை இல்லை என்பதே. அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு மகுடத்தை ஏற்க ஒரு வாரிசு இல்லையே என்பதில் மகிழ்ச்சியற்று ராஜாவும் அவருடைய பட்டத்து ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் வேண்டிக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் மகிஷாசுரன் என்ற அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான். அவனுடைய கடுமையான தவத்தின் விளைவாக மகிஷாசுரனை பூமியில் யாராலும் அழிக்க முடியாது என்கின்ற அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வரமளிக்க வேண்டிய கட்டாயம் பிரம்மதேவருக்கு ஏற்பட்டது. பிரம்மன் கொடுத்த வரத்தால் அசாத்திய தைரியம் அடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் தேவர்களையும் வேதனைப்படுத்தி மனிதர்களை அழிக்கவும் தொடங்கினான். ஒரு தெய்வத்தால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்கா தேவியை தஞ்சமடைந்தனர். அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட துர்கா தேவி அவனை ஒரு இரத்த களரி போரில் கொன்று மடித்தார். தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதி கொண்ட மகிஷாசுரனின் சகோதரியான மகிஷியும் பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் மற்றும் சிவபெருமானுக்கும் ஹரிஹரனால் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கின்ற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாள். வரத்தை பெற்ற மகிஷி தேவர்களை தேவலோகத்திற்கு சென்று துன்புறுத்த தொடங்கினாள். இதனால் வேதனையுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவை இதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு வேண்டினர். ஹரிக்கும் அரனுக்கும் பிறக்கும் மகனை தவிர வேறு யாராலும் மகிஷியை கொல்ல முடியாது என்கின்ற வரத்தை அவள் பெற்றிருப்பதால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் இணைவு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை சிவபக்தனான குழந்தை இல்லாத பந்தளராஜன் ராஜசேகரின் பராமரிப்பில் விடுவது என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையில் இயற்கை அழகு நிறைந்த வனத்தையும் நீர்வீழ்ச்சியின் அழகையும் கண்டு ரசித்துக் கொண்டிருந்த போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார். குழந்தையின் அழுகை குரலை கேட்டு திகைத்து போன மன்னன் ஒளி வந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்றபோது கை கால்களை உற்சாகமாக உதைத்தபடி படுத்து கிடந்தது. குழப்பத்துடன் அங்கு நின்றிருந்த மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யாரும் சுற்றியும் இல்லை என்பதால் இந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்க்க வேண்டும் என்று மனதில் ஏக்கம் கொண்டார். அந்த தெய்வ குழந்தையை மன்னன் ராஜசேகரன் பார்த்து கொண்டிருந்த போதே எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி குழந்தையை உனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்த்துக் கொள் என்று அறிவுறுத்தினார். கையில் கிடைக்கும் போதே குழந்தையின் கழுத்தில் மணி இருந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டும்படி அந்த சாது அறிவுறுத்தினார். குழந்தை கிடைத்ததில் பரவசம் அடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தையை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்தார். அவர்கள் இருவரும் சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தை கிடைத்ததற்காக பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தையின் வரவால் பந்தள நாடே மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்த போது மன்னர் ராஜசேகரின் காலத்திற்கு பிறகு தானே இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று கனவு கோட்டை கட்டியிருந்த அரசவை மந்திரி மட்டும் அரசு தம்பதியின் மகிழ்ச்சியை நினைத்து கொதிப்படைந்து இருந்தார். தெய்வ குழந்தையான மணிகண்டன் வந்த நேரம் இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டனர். குழந்தையிலிருந்தே மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் மதிநுட்பத்துடனும் இருந்தார். தற்காப்பு கலைகளிலும் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கினார் மணிகண்டன்.
தனது புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றலால் தனது குருவை ஆச்சரியப்படுத்தினான். பந்தள நாட்டில் அமைதியும் செல்வமும் நிரம்பி வழிந்து கொண்டு இருந்த தருணம் அது. இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் மணிகண்டனுக்கு தொடர்புள்ளதை உணர்ந்த ராஜசேகரன் மணிகண்டனுக்கு மன்னராக முடிசூட்ட முடிவு செய்தார். ஏனென்றால் அவர் வெளிப்படையாகவே ஐயப்பனை தனது மூத்த மகனாக கருதினார். மன்னரின் மந்திரியை தவிர மற்ற எல்லோரும் இதனால் மனம் மகிழ்ந்தனர். அரசனாக வேண்டும் என்கின்ற பேராசையை தன் மனதிற்குள் ரகசியமாக வளர்த்து வந்த மந்திரி தெய்வீக அவதாரமான மணிகண்டனை அழிக்க உணவில் விஷம் வைப்பது உட்பட்ட பல வகையான சதித்திட்டங்களை வகுத்து வந்தான். எல்லா சதித்திட்டங்களில் இருந்தும் மயிரிழையில் உயிர் தப்பிய மணிகண்டன் அவருடைய உடலில் யாராலும் குணப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. இதை சரி செய்வதற்காக இறுதியில் மருத்துவராக சிவபெருமானே மாறு வேடத்தில் வந்து சிறுவனை குணப்படுத்தினார். தனது சதித்திட்டங்கள் தோல்வியடைந்ததால் அமைச்சர் மகாராணியிடம் சென்று தன் சொந்த மகன் உயிருடன் இருக்கும் போது மன்னர் தனக்கு பிறகு மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையாகாது என்று கூறி ராணியின் மனதில் நஞ்சை விதைத்தான். ஒரு உன்னதமான முடிவிற்காக எந்த ஒரு தவறான செயலையும் செய்வது தவறல்ல என்று அர்த்த சாஸ்திரம் நியாயப்படுத்துவதை சுட்டிக்காட்டி மகாராணியை சமாதானப்படுத்தி அவளை நோய்வாய்ப்பட்டபடி நடிக்குமாறு தூண்டினான். ராணியின் மனமும் கலைந்தது. புலிப்பாலை தடவினால் மட்டுமே உங்கள் நோயை குணப்படுத்த முடியும் என்று ராஜ வைத்தியர் அறிவிப்பார் என்று ராணிக்கு உறுதியளித்தான். தனது சொந்த மகன் மீது இருக்கும் கண்மூடித்தனமான பாசத்தால் மதியிழந்த மகாராணியும் மந்திரியுடன் இணைந்து கூட்டு சதியில் பங்கேற்று பயங்கரமான தலைவலியால் அவதிப்படுவதைப் போல் நடிக்கத் தொடங்கினாள். இதை உண்மை என நம்பிய மன்னர் பதற்றம் அடைந்து அரசாங்க மருத்துவர்களை வரவழைத்தார். வேண்டுமென்றே நோய்பட்ட ராணியை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. இறுதியில் மந்திரியின் கூட்டு சதியில் பங்கேற்ற மருத்துவர்கள் ஒரு பாலூட்டும் பெண் புலியின் பால் கிடைத்தால் மட்டுமே மகாராணியின் நோயை குணப்படுத்த முடியும் என்று அறிவித்தார்கள். நோய்வாய்ப்பட்ட மகாராணியை குணப்படுத்தினால் தனது சாம்ராஜ்யத்தில் பாதியை எழுதி தருவதாக மன்னர் அறிவித்தார். புலிப்பால் கொண்டு வருவதற்காக ராஜசேகரால் அனுப்பப்பட்ட தளபதியின் படை வெறுங்கையுடன் நாடு திரும்பியது. மணிகண்டன் தன் தாயிற்காக புலிப்பால் கொண்டு வருவதற்காக முன்வந்து அரசனிடம் தான் சென்று காட்டிற்குள் புலிப்பாலை கொண்டு வருகிறேன் என்று கூறினார். ஆனால் அரசன் மறுத்துவிட்டார். ஏனென்றால் வரவிருக்கும் முடிசூட்டு விழாவிற்காகவும் மற்றும் அவன் சிறுவன் என்பதற்காகவும் அவனை காட்டிற்கு அனுப்புவதற்கு மன்னருக்கு மனமில்லை. தந்தை எவ்வளவு தடுத்தாலும் இதற்கெல்லாம் சலிக்காத மணிகண்டன் தனக்கு இந்த ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவு செய்யும்படி தந்தையிடம் தொடர்ந்து வற்புறுத்தினார். மகனின் இந்த முடிவில் மகிழ்ச்சியற்று இருந்த மன்னர் வருத்தம் தெரிவித்தார். ஆனால் இந்த வாய்ப்பை அழுத்தமாக பிடித்துக் கொண்ட மணிகண்டன் தன்னை புலிப்பால் கொண்டு வருவதற்கு அனுமதிக்குமாறு தொடர்ந்து மன்னருக்கு அழுத்தம் கொடுத்தார். மணிகண்டன் சிறுவன் என்பதால் வனப்பகுதிக்கு செல்வதற்கு வீரர்களின் ஒரு குழுவை ஏற்பாடு செய்ய ராஜசேகரன் முயற்சிகளை மேற்கொண்டார். மணிகண்டன் அம்முயற்சிகளை நிறுத்திவிட்டார். படை கூட்டத்தை கண்டால் அமைதி இழந்த புலி பயந்து ஓடிவிடும் என்று விவரித்தார். மன்னர் வேறு வழியின்றி அரை மனதுடன் மகனை வழி அனுப்பி வைத்தார். வழியில் சாப்பிடுவதற்காக உணவுப் பொருட்கள் மற்றும் சிவபெருமானின் உருவமாக கருதப்படும் 3 கண்களை கொண்ட நெய் தேங்காயையும் கொடுத்து அனுப்பினார் மன்னர். சிவபெருமானின் பஞ்சபூத கணங்களும் மணிகண்டன் காட்டை நோக்கி பயணிக்க தொடங்கியதுமே அவரின் பின் பயணிக்க தொடங்கின. தேவர்கள் பகவானை பொன்னம்பலமேட்டில் பூஜை செய்து மகிழ்ச்சியினால் படும் துன்பங்களை கூறினர். மணிகண்டன் தேவலோகத்திற்கு சென்று மகிழ்ச்சியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷா அழுதா நதிக்கரையில் விழுந்தாள். ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி அவளை உயிரிழக்கச் செய்தார். மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தாள். ஆனால் தான் பிரம்மச்சரிய நிஷ்டையில் உள்ளதனால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடது பக்கத்தில் மாளிகாபுரத்தம்மா என்ற பெயருடன் விளங்கி வர ஐயன் அருள் செய்தார். மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பல விதமாக துதித்து பூஜித்தனர்.
பின் அனைத்து தேவர்களும் புலிகளாக மாறி ஐயனின் பணியை செய்வதற்காக பந்தளம் சென்றனர். ஐயனின் சக்தியையும் பெருமையையும் உணர்ந்த ராணியும் மந்திரியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர். மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் லீலைகளின்படி நடந்தது. நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது. நான் தேவலோகம் செல்கிறேன் என்றான் மணிகண்டன். மன்னன், பகவானே, தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக ஒரு கோவில் கட்ட நினைக்கிறோம். அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து, இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோவில் எழுப்புங்கள் என்றார். அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அவருக்கு 18 படிகளுடன் கிழக்கு நோக்கி தனக்கும் தனக்கு பக்கத்தில் மாளிகை புறத்தம்மாளுக்கும் கோவில் கட்டும்படி கூறிவிட்டு ஐயன் தேவலோகம் சென்றார். மணிகண்டனின் கட்டளையின்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் 18 படியோடு கூடிய அழகிய கோவிலை கட்டினார். ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் மாலை அணிந்து 48 நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித 18 படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர். இந்த வீடியோல ஐயப்பனுடைய வரலாற்றை பற்றியும் ஐயப்பனுடைய பிறப்பின் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும், இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்தன் அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.